அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என்ஜாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பெஸ்தாக்கு வந்திருக்கோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. பாருங்கள், ரெண்டு சைடுமே லைட்ஸ்லாம் சூப்பராக போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து ஸ்கூல் ஹாலிடேனால் பெஸ்தான்னு சொல்லி எக்ஸிபிஷன் மாதிரி, நம்ம ஊர் எக்ஸிபிஷன் மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது இங்கே 1 மந்த்துக்கு இருக்கும். இப்போ இங்கே ஸ்கூல் ஹாலிடே, நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்கூல் ரீஓப்பன். அது வரையுமே இந்த பெஸ்தா இங்கே நடந்துகிட்ருக்கோம். லைட்ஸ்லேயே வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே வந்து கிட்ஸுக்கு அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது. அப்புறம் அடல்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷாப்பிங்கு, அப்புறம் ஃபுட் கோர்ட் நிறையா இருக்குது. நிறைய ஸ்டால்லாம் இருக்குது. அரேபியன் ஃபுட்ஸ் எல்லாமே இருக்குது, இங்கே கிடைக்கிது. அந்த ரெஸ்டாரண்ட் வெளியே வந்து இந்த மாதிரி அழகாக சேர்ஸ்லாம் போட்டு, லைட்ஸ்லாம் போட்டு, ஸ்விங் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பெரிய ஒரு ஸ்விங் இருக்குது. மேலே அந்த பட்டர்ஃப்ளையோட இது விங்ஸ் வந்து அப்படியே ஆடுற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஊஞ்சலில் ஆடும்போது நம்ம அங்கே ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கி இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், அந்த பட்டர்ஃப்ளை அப்படியே அதோட ஃபெதர்ஸாக இது பண்ணுற மாதிரி இருக்குது, பறக்கிற மாதிரி. அப்புறம் இது சின்னதாக ஒரு கார்டன் மாதிரி இருக்குது உள்ள. அதில் ஃபவுண்டைன் வச்சுருக்காங்க. லைட்ஸ்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நல்லாயிருக்கு. உள்ள ஒரு சின்ன ஒரு பாண்ட் மாதிரி இருக்குது. அதில் குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒரு ஃபாரஸ்ட் இது மாதிரி இருக்குது லுக்கு. அப்புறம் பக்கத்தில் பிரிட்ஜ் இருக்குது. இது ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டைனு. பிரிட்ஜ் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அது ஆனால் இந்த பிளான்ட்ஸ்லாம் ஒரிஜினல் பிளான்ட்ஸ் தான். அந்த லைட்டு, இந்த டெக்கரேஷன், அந்த இதெல்லாம் வந்து ஃபவுண்டைன் இதெல்லாம் தான் கொஞ்சம் அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அப்புறம் நிறையா அந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், இப்போ வந்து இங்கே எம்ஆர்டி வரப்போகுது, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. மலாய்க்காரங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அப்புறம் டிஷர்ட்ஸு, ஜெர்சி, அந்த மாதிரி உள்ள ஸ்போர்ட்ஸ் இது ஐட்டம்ஸ், ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு, அது மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாக எம்ஆர்டி ஸ்டேஷன் வரப்போகுது, அதை பற்றி உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு உள்ள டாய் ஷாப்பு, இந்த மாதிரி ஃபர் டாய்ஸ்லாம் நிறையா இங்கே இருக்குது. அப்புறம் வந்து இது கம்பவுண்ட் ரூமான்னு சொல்லுவாங்க. அதாவது பழங்காலத்து ட்ரெடிஷ்னலான வீடு, அந்த காலத்துலலாம் எப்படி இருந்துச்சு இங்கே மலாய்க்காரங்க வீடு, அந்த தான் இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜூஸு, அப்புறம் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறையா இருக்கும். ஹாட் டாக், நகட்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். கோரிங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸும் நிறையா இருக்குது. அப்புறம் ஜூஸஸ் எல்லாமே இருக்குது. கார்ன், ஸ்வீட் கார்னு,
இது வந்து அந்த ஸ்டிக்கி ரைஸு அதோட வந்து மேங்கோ வச்சு கொடுப்பாங்க. பாப்கார்ன் தான் கலர் கலராக இருக்குது பாருங்கள். ஜூஸஸும் பின்னாடி கலர் கலராக வச்சுருக்காங்க பாருங்கள். வாட்சஸ், மென்ஸுக்குள்ள ஐட்டம் இங்கே இருக்குது. ஃப்ரூட்ஸ், அப்புறம் சீ ஃபுட்ஸ், அந்த கிராப் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அங்கே. இது வந்து சின்னதாக ஒரு நர்சரி கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே பிளான்ட்ஸ்லாம் இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம். வாங்கி நம்ம வீட்டில் வச்சு அழகாக வளர்க்கலாம். அப்புறம் ஒரு மினி ஜூ ஒன்று இருக்குது இங்கே. இதுக்கு தனி என்ட்ரன்ஸு. சின்னதாக ஒரு மினி ஜூ வச்சுருக்காங்க. தாய்லாண்டோட ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க அந்த ஸ்டாலில். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான். கிட்ஸோட டாய்ஸ். அப்புறம் பேக் சைடு ஃபுல்லாக வந்து அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரோலர் கோஸ்டர், அப்புறம் அந்த ஜெயிண்ட் வீல், அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஒரு சின்ன சூறாவும் இருக்குது, பள்ளிவாசல். நம்ம அங்கேயே தொழுதுக்கலாம். இது சின்ன ஒரு கார்டன் ஏரியா. அங்கேயும் ஃபுல்லாக லைட்ஸ்லாம் செட் பண்ணி அங்கேயும் ஃபவுண்டைன்லாம் வச்சுருக்காங்க. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துக்கலாம். இந்த பார்த்தீங்களா பின்னாடி இருக்கிறது பள்ளிவாசல் தெரியுதா? கிட்ஸுக்கு ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இந்த பிளேஸு. இந்த ஃபவுண்டைன் செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பின்னாடி லைட்ஸ்லேயே வந்து நிறைய டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ரேம் மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க. அங்கேயும் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் நம்ம. இதுதான் இந்த சின்ன சூறா. இப்போ நம்ம அவுட்டோர் கேம்ஸ்க்கு போகிறோம். இதுக்கு வந்து எப்படின்னா ஒவ்வொரு கேமுக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கும். அதாவது டோக்கன் வாங்கிக்கணும். நம்ம டோக்கன் கவுண்டர் இருக்கும், அங்கே போய் நம்ம மணி பே பண்ணிவிட்டு அவங்க டோக்கன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கேமுக்கும் இத்தனை டோக்கன், ஒரு ஆளுக்கு 3 டோக்கன், 4 டோக்கன் அந்த மாதிரி சொல்லுவாங்க, 2 டோக்கன் அந்த மாதிரி. அதை நம்ம மணி பே பண்ணிவிட்டு அந்த டோக்கனை வாங்கிட்டு அப்புறம் நம்ம இங்கே போய் அதில் ரைட் போக வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் இங்கே சிஸ்டம் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி என்ட்ரன்ஸ் இது ஃபீஸ் வச்சுருக்காங்க. இது அந்த ஜெயிண்ட் வீலு. இதுக்கு நிறைய க்யூ இருக்கும். நம்ம க்யூவில் நின்று தான் உள்ளே போக முடியும். டோக்கன் வாங்கிட்டு, டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு க்யூ நிற்குது. அது முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து இதில் ரைட் போடுறதுக்கு அதுக்கு ஒரு க்யூ. அதில் ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் இது ஸ்லோவாக தான் போகுது இந்த ரைடு.
இருந்தாலும் ஹைட்டு போகிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் வியூ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சிட்டி ஃபுல் வியூ தெரியுது, நல்லா இருக்குது. நிறைய கலர்ஃபுல் ரைட்ஸ்லாம் நிறையா இருக்குது பார்த்தீங்களா. இங்கே தான் கிட்ஸ்லாம் வந்தாங்கன்னா செம்ம ஜாலியாக இருப்பாங்க. அவங்க என்டர்டெய்னிங்காக இருக்கும் அவங்களுக்கு. ஸ்கூல் ஹாலிடேக்கு பெஸ்ட்டு ஒரு ஸ்பாட்டு இது கிட்ஸுக்கு. அப்புறம் இந்த டேஷிங் காரு, பம்பர் காரு, இது நல்லாயிருக்கும். இது கிட்ஸு விளாடுறதுக்கு. அதுக்கப்புறம் கேம்ஸ் இருக்குது நிறையா. எப்படின்னா அந்த ரிங் போடுறது, அந்த பலூன் வந்து பர்ஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது கேம்ஸ்லாம் இருக்குங்க. இது வந்து ஒரு நெட்டு மாதிரி கொடுப்பாங்க. அந்த டக்கை நம்ம எடுக்கணும். அந்த நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டாய் கொடுப்பாங்க. இது வந்து அங்கேருந்து நம்ம த்ரோ பண்ணணும், ஒரு டஸ்ட்டை மாதிரி ஒன்று. அந்த கப்பெல்லாம் கீழே விழுந்துச்சுன்னா எல்லாமே அதுக்குள்ளே ஒரு இது கொடுப்பாங்க, பொம்மை. இது அந்த ரிங்கு த்ரோ பண்ணுறது. இந்த மாதிரி கேம்ஸும் இங்கே நிறையா இருக்குது. இதுக்கும் டோக்கன்ஸ் வந்து 2 டோக்கன் 3 டோக்கன் அந்த மாதிரி. இந்த பாருங்கள், பெலூன் இந்த உடச்சிட்டு இருக்காங்க. இதில் 5 இது ஆரோ கொடுப்பாங்க. அதுலேயும் 5ஐயுமே நம்ம பர்ஸ்ட் பண்ணினா தான் ஒரு டாய் கிடைக்கும். இந்த கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு ஃபன்னாக தான் இருந்துச்சு. அப்புறம் இங்கே வந்து பேய் வீடு, அதான் ரூமா ஹண்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அது முடிச்சுட்டு வெளியானோடனேயுமே இங்கே வந்து ஒரு கார்பெட், பெட்ஷீட்ஸு, அப்புறம் அந்த ஃப்ரேம்ஸு, அந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. ப்ரேயர் மேட் எல்லாமே. ஒரு பாகிஸ்தானி கடைன்னு நினைக்கிறேன். இங்கே தான் எல்லாமே இருக்குது. இந்த திங்ஸ்லாம் நம்ம இங்கே வாங்கிக்கலாம். அப்புறம் உள்ள ஹாலில் வந்து நிறையா கிட்ஸ்லாம் ஃபேன்சி ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு இங்கே இருந்தாங்க. இது வந்து கிராப் வந்து குட்டி குட்டி கிராப் வந்து ஃப்ரை பண்ணி அப்படியே வச்சுருக்காங்க. லாப்ஸ்டரு இதெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த எம்ஆர்டி ப்ராஜெக்ட்டு பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வீடியோஸும் இருக்குது. அப்புறம் அந்த ரூட்ஸு எல்லாமே மேப்பு அதெல்லாம் காட்டுறாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அங்கே ஜார்ஜ் டவுனில் இல்லை, பட்டோத்தில் இருக்குது, பினாங்கில். இப்போ வந்து ஜார்ஜ் டவுன் இங்கேயும் வரப்போகுது. அதை பற்றி தான் இங்கே சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கான வேலைங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க
அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஏவி மாதிரி போட்டிருக்காங்க. அதில் இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இதாக இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு வியூஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.